ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக பேசி வரும் சீமான் கீழ்த்தரமான எண்ணத்துடன் செயல்படுவதாகவும் அவர் பேச்சை நிறுத்தினால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இல்ல இப்போ அதாவது நம்முடைய பொதுச் செயலாளர் தெளிவா பத்திரிகையில பேட்டி விட்டுருக்காரு. ஒரு மறைந்த தலைவர், அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மறைந்த தலைவர், இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்திலும் இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல். அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான். அதை விட அந்த பண்பாடற்ற செயல் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். ஏன்னா பெரியார் ஒரு பெண் உரிமை, ஒரு சமத்துவம், ஒரு சமூக நல்லிணக்கம், அதே போன்று இந்த வேறுபாடு காட்டக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர், பகுத்தறிவே பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டியவர், எழுத்து சீர்திருத்தம் கண்டவர். இப்படி அடிக்கிறே போலாம். இதையெல்லாம் பாத்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது. அதற்குரிய அந்த கண்டனத்தை எங்கள் இயக்கமும் சரி, அதே போன்று பொதுச் செயலாளரும் சரி, நானும் பொதுச் செயலாளர் அந்த அறிவிப்பில் பல ஊடகங்களில் நானும் தெளிவுபடுத்திருக்கிறேன். அதனால பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்திக் கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எனவே இந்த மண்ணில் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூற்றினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.